துரந்தர் 2 5 நாள்ல ஒரு பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இதுவரையும் 5 நாள்ல எவ்வளோ, நேத்து 5வது நாள் ஃபர்ஸ்ட் மண்டே எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். இது மட்டும் இல்லாம கென் கருணாஸோட யூத் ஒரு பக்கம் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சுங்க. ஒரு பெரிய கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அந்த படம் வந்து தாய் கிழவியோட 5 நாள் கலெக்ஷனோட நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாம இன்னும் சில படங்களோட வசூல பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஒரு 3 நாளா வீடியோ போடல. 3 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. கடைசி விவசாயி அப்படிங்கிற படம் தான். அந்த படத்த பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 3 தட்டுல போட்ட சோறு அப்படிங்கிறது அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரேம்ன்னு. ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு ஷேக் முகமது ஷேக், திவாகர் கண்ணன், ஆண்டவர் ஆஸ்தெடிக்ஸ், சச்சின், அப்புறம் குணாநிதி அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். என்னோட மனமார்ந்த நன்றி. இது இது தவிர வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த இந்த விஷயம் பேசும்போது நான் கண் கலங்காம பேசுறது தான் சரியா இருக்கும். நான் அது பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, உங்கள நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். நான் போஸ்ட்ல போட்டிருந்தேன் கம்யூனிட்டி டேப்ல. எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பயங்கரமான மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஸோ பொழைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாரி இருந்தது. அதுலருந்து அவங்க மீண்டு வெளில வந்திருக்காங்க. ப்ளூ தக்காளி சேனல்ல நான் போட்டதா இருக்கட்டும், Instagramல நான் போட்ட போஸ்ட்டுக்கு நெறைய பேரு எதுவும் ஆகாது. நான் வந்து இதுக்காக தனியா ப்ரே பண்றேன் அப்படின்னு நீங்க நெறைய பேர் எங்க அம்மாக்காக ப்ரே பண்ணியிருந்தீங்க. அதுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கு என்ன நான் பண்ண போறேன்னே எனக்கு தெரியல. 2வது சில பேர் எனக்கு ஃபினான்ஷியலா ஒரு இடத்துல பெரிய ஸ்ட்ரக் ஆனங்கும்போது, அ YouTubeல இருந்தும் சரி, Instagram சைட்ல இருந்தும் சரி, ஃபாலோவர்ஸா இருக்கக்கூடிய நீங்க நெறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ 3 நாள் இந்த 3 நாளா வீடியோ போடாததுக்கு முக்கியமான ரீசன், நான் வந்து எங்க அம்மாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட இருந்து தான் ஆகணும். வேற வழியே இல்ல. ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆயிட்டாங்க. உங்களோட எல்லாரோட பிரேயர்ஸ், உங்களோட எல்லாரோட சப்போர்ட்னாலயும் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அ வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப நம்ம வசூலுக்குள்ள போயிடலாம். தொடர்ந்து வசூல் போடுவோம். எந்த பிரச்சனையும் இனிமே இருக்காதுன்னு நம்புறேன். இப்போ வசூலுக்குள்ள போலாம். ஹாப்பர்ஸ் அப்படிங்கிற படம் டோட்டலா இதுவரையும் இந்தியால 10,35,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க $242 மில்லியன் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. இது மட்டுமே 2,270 கோடி கிட்ட வருது. பட்ஜெட் $150 மில்லியன். தாய் கிழவி இன்னுமே சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்து 25வது நாள் தமிழ்நாட்டுல 35,00,000, உலகம் முழுக்க 37,00,000. 61,48,00,000 தமிழ்நாட்டிலையும், 78,41,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 10 கோடி பட்ஜெட், 9.5 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 38 கோடிக்கு மேல ஷேர் வந்து 400 கோடி இந்த படம் வந்து ரெக்கவரி பெர்சன்டேஜ் வச்சிருக்கு. அதாவது போட்டதுல 4 மடங்கு ரிட்டர்னா இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளோ பெரிய லாபம் கொடுத்திருக்கு. லவ் மாக்டேல் 3 அப்படிங்கிற படம் நேத்து 5வது நாள் கன்னட ஃபிலிம். கர்நாடகால 70,00,000, உலகம் முழுக்க 75,00,000. 6,14,00,000 கர்நாடகாலையும், 6,66,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 12 கோடி பட்ஜெட், 6 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், இதுவரையும் 3,23,00,000 ஷேரா வந்திருக்கு. ஸோ 53% இப்போதைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். அப்புறம் பவன் கல்யாண் அவர்களோட உஸ்தாத் பகத் சிங் அப்படிங்கிற படம் நேத்து 5வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 2,25,00,000, கர்நாடகால 30,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 10,00,000, ஓவர்சீஸ்ல 36,00,000, உலகம் முழுக்க 3,01,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. நேத்து 5வது நாள் டோட்டலா 66,45,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 6,40,00,000 கர்நாடகாலையும், 1,91,00,000 ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும், 10,07,00,000 ஓவர்சீஸ்ல கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க இதுவரை 84,83,00,000 வந்து வசூல் பண்ணிருக்காங்க இந்த படம். இந்த படத்தோட பட்ஜெட் 120 கோடி. ஆனா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் பட்ஜெட்டை விட அதிகமாவே போயிருக்கு. 132 கோடி. இப்போதைக்கு 48 கோடி கிட்ட தான் ஷேரா வந்திருக்கு. 36% ரெக்கவர் பண்ணியிருக்கு. இன்னும் பெரிய வசூல் தேவைப்படுது. அப்படி பெரிய வசூல் இந்த படம் எடுக்கல அப்படின்னா, இந்த ப்ரொடியூசர் கையில இருந்து தான் போற மாரி இருக்கும். ஸோ பார்ப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. மலையாளம்ல ஆடு 3 அப்படிங்கிற படம் சரியான கலெக்ஷன் எடுத்துருச்சுங்க. முக்கியமா ஓவர்சீஸ்ல. நேத்து 5வது நாள் கேரளால 3,40,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 45,00,000, ஓவர்சீஸ்ல 3,25,00,000, உலகம் முழுக்க 7,10,00,000. ஸோ டோட்டலா இந்த படம் கேரளால 30 கோடியே கடந்திருக்கு. 30,38,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5,15,00,000, ஓவர்சீஸ்ல 52,70,00,000, உலகம் முழுக்க 88,23,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட், 28 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், ஆல்ரெடி 43 கோடிக்கு மேல ஷேரா வந்து வசூல் ரீதியா
5 நாள்ல இந்த படம் 150% மேல ரெக்கவர் பண்ணி பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருக்கு. இந்த படம் நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் கென் கருணாஸோட யூத் நேத்து 5வது நாள் எப்படிப்பட்ட கலெக்ஷன்னா, தமிழ்நாட்டுல 2,58,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 31,00,000, ஓவர்சீஸ்ல 45,00,000, உலகம் முழுக்க 3,34,00,000. டோட்டலா இந்த படம் 21,59,00,000 தமிழ்நாட்டிலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2,55,00,000, ஓவர்சீஸ்ல 4,65,00,000, உலகம் முழுக்க 28,79,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 5 நாள்ல 8 கோடி பட்ஜெட், 7 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ். அதாவது இப்பவே இந்த படம் 14 கோடி கிட்ட ஷேரா வந்திருக்கு. 200% வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. பெரிய ஹிட் அமைஞ்சிருக்குங்க கென் கருணாஸோட யூத். நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ கென் கருணாஸோட யூத் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி பெரிய பிளாக் பஸ்டரான தாய் கிழவியோட நம்ம கம்பேர் பண்ணிடுவோம். ஸோ 5 நாள் கம்பேரிஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூத் பொறுத்தவரை 21,59,00,000 தமிழ்நாட்டுல, தாய் கிழவி வந்து 17,60,00,000 யூத் தான் லீடிங்ல இருக்கு. கர்நாடகாவை பொறுத்தவரை யூத் 1,86,00,000, தாய் கிழவி 1,69,00,000. இதுலயுமே யூத் தான் லீடிங்ல இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையும் யூத் வந்து 69,00,000, தாய் கிழவி வந்து 55,00,000. ஓவர்சீஸை பொறுத்தவரையும் தாய் கிழவி தான் லீடிங்ல இருக்கு 7,07,00,000, யூத் வந்து 4,65,00,000. உலகம் முழுக்க யூத் வந்து 28,79,00,000, தாய் கிழவி வந்து 26,91,00,000. ஸோ இதுலயுமே யூத் தான் வந்து லீடிங்ல இருக்கு. ஆக்சுவலா யூத் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் விக்கெட் பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. டே 2, டே 3 எல்லாம் பெரிய நம்பரு. ஸோ அதே மாதிரியே வீக் டேஸ்ல கூட பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. துரந்தர் 2 ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்து 5வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டுல 1,89,00,000, ஆந்திரா தெலுங்கானால 6,74,00,000, கர்நாடகால 6,95,00,000, கேரளால 95,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 61,25,00,000, ஓவர்சீஸ்ல 15,35,00,000, உலகம் முழுக்க 93,13,00,000 இந்த படம் வந்து நேத்து மண்டே கலெக்ட் பண்ணிருக்கு, 5th டே. ஸோ டோட்டலா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 18,58,00,000, ஆந்திரா தெலுங்கானால 46,46,00,000, கர்நாடகால 61,14,00,000, கேரளால 10,27,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 484,90,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 225,74,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 847,09,00,000 இந்த படம் வெறும் 5 நாள்ல கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 250 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 280 கோடிக்கு போயிருக்கு. 5 நாள்ல இந்த படம் 400 கோடிக்கு மேல ஷேர் வந்திருக்குங்க, 410 கோடி கிட்ட. இப்பவே இந்த படம் 146% வந்து ரெக்கவர் பண்ணி பெரிய லெவல்ல லாபத்தை கொடுத்திருக்கு. பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாள்ல 1000 கோடியை கடந்துரும். அதுக்கு மேல அது 1,200 போகுதா, 300 போகுதா, 500 போகுதா, இல்லை 2,000 கோடியையும் தாண்ட போகுதா அப்படிங்கிறதெல்லாம் வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.